அன்பான உறவுகளை சுசின் தமிழ் விலாஸுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி காலிஃப்ளவர் கோபி மஞ்சூரியன் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இதில் நான் பகுதியே எடுத்து இந்த மாதிரி சூடு தண்ணியில் உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சு நல்லா கழுவிடணும். ஏன்னா புழுலாம் இருக்குது. நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் மிளகா பொடி, கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகு பொடி போட்டு நல்லா பெரட்டி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறணும். ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான பொருள் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான பொருள் ஒரு பெரிய வெங்காயம், குடமிளகா, பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, வெங்காயம். இதை எண்ணெய் நம்ம பொரிச்ச எண்ணெயிலேயே இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு வதக்கணும். ரொம்ப வதக்கக்கூடாது. லைட்டாக பொன்னிறமாக வதங்கினோடனே இது கூட மிளகா பொடியும் பெப்பர் பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். வேறு ஒன்றும் போடலை, இவ்வளோ தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போன உடனே சோயா சாஸ் ஒரு ஸ்பூனு, டொமேட்டோ சாஸ் 2 தேவையான அளவு ஊற்றிக்கங்க. தேவையான அளவு ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சோம்ல காலிஃப்ளவர் அதையும் கூட இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிறணும். கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவுனா சோள மாவு தண்ணியில் கரைச்சி வச்சு ஊற்றிக்கங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. அது கூட உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் ஆன இந்த மல்லியில போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் காலிஃப்ளவர் கிரேவி கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.